நண்பர்களே, இன்று ஆகஸ்ட் மாதம் 4 லண்டனில் இப்பொழுது நேரம் பகல் 12 மணி. ஈரானுடைய பொதுமக்கள் வசிக்கின்ற இடங்களின் மீது கிட்டத்தட்ட 900 கிலோ குண்டை ஒரே இடத்தில் வீசி அம், பல குடும்பங்களை கொண்டதாக அமெரிக்க ராணுவம் மீது தற்பொழுது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். பலர் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்க்கிறீங்க, சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. கடந்த வாரம் மட்டும் ஈரானின் கெஷம் தீவு கோட்டை மீது மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பொழுது கிட்டத்தட்ட 907 கிலோ எடையுள்ள ஒரு பெரிய குண்டு மூலம் குடும்பங்களை அழித்ததாக அமெரிக்க ராணுவம் கொண்டதாக புதிய பகுப்பாய்வு குற்றம் சாட்டியிருக்கிறது. இது 5 மாத கால மோதலில் அமெரிக்க ராணுவத்தின் மீது பல குற்றச்சாட்டுகள் எழும்பியிருக்கிறது. அதில் இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. வியாழக்கிழமை அன்று அமெரிக்க படைகள் மக்கள் வசிக்கின்ற குடியிருப்பு பகுதியில் மார்க் 84 ரக குண்டு 900 கிலோ குண்டு இது வீசியதிலே பக்கத்திலே ஒரு தாய், தந்தை, அவரது 2 வயது மகன் ஆகியோர் கொல்லப்பட்டதாகவும் ஏனைய இடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதாகவும் இதுல தரையில 30 அடி அகல பள்ளம் ஏற்பட்டுள்ளதாகவும் நியூயார்க் டைம்ஸ் ஆய்வு செய்த ஆதாரங்கள் இன்று தெரிவித்திருக்கின்றன. ஆயுத நிபுணர்கள் புகைப்படங்கள், காணொளி காட்சிகள் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை ஆய்வு செய்த பின்னர் இந்த குண்டு வீசிய குற்றச்சாட்டை அமெரிக்க ராணுவத்தின் மீது வைத்திருக்கின்றார்கள். சாதான் பகுதியில் பல கட்டிடங்களை அழித்த இந்த தாக்குதல்களில் நடந்த இடமும் நேரமும் அந்த நேரத்தில் அமெரிக்க ராணுவம் செயல்பட்டு கொண்டிருந்த இடத்தோடு ஒத்துப்போவதாக பகுப்பாய்வின் மூலம் தெரிய வந்திருப்பதாக அமெரிக்க பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த இரவில் மட்டும் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல்களின் அளவு முந்தைய இரவை விட 2 மடங்கு பெரியது என்றும் அந்த தாக்குதல்கள் பரந்ததாகவும் விரிவானதாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் இருந்தன என்று அமெரிக்க அதிகாரிகள் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவின் சென்காம் செய்தி தொடர்பாளர் கேப்டன் டிம் ஹாக்கின்ஸ் தெரிவிக்கும் பொழுது, இந்த அறிக்கைகள் குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவற்றை விசாரித்து வருகிறோம். அமெரிக்க ராணுவம் ஒருபோதும் பொதுமக்களை குறிவைப்பதில்லை. இவர்கள் தான் இந்த குண்டை போட்டு அழித்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது விசாரித்து வருகிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ராணுவ தளம் மீதுதான் இந்த குண்டு போட்டோம், ஆனால் குடும்பத்தினர் மீது போடவில்லை என்று நியூயார்க் டைம்ஸுக்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பொதுமக்கள் வசிக்கும் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட ஒரு பகுதியை தாக்க அமெரிக்க ராணுவத்தின் ஆயுத கிடங்கில் உள்ள மிகப்பெரிய குண்டுகளில் ஒன்றான இவ்வளவு பெரிய குண்டை அமெரிக்கா ஏன் பயன்படுத்தியது என்ற கேள்வி எழுகிறது. ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நகருக்கு வெளியே இருந்த பல கிடங்குகளையும் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அடுத்த தாக்குதல்கள் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அமெரிக்க ராணுவத்தின் முன்னாள் வெடிபொருள் அகற்றும் தொழில்நுட்ப வல்லுநரும் ஆயுத ஆராய்ச்சி சேவைகள் நிறுவனத்தின் ஆய்வாளருமான டிவர் போல் சொல்றார், பெரிய பள்ளமும் கட்டமைப்பும் ஜேடிஏஎம் வழிகாட்டுதல் கருவிகளை பொருத்தக்கூடிய 2000 ராத்தல் எடை உள்ள மார்க் 84 குண்டுடன் ஒத்துப்போகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பிரெஞ்சு வெடிமருந்து ஆலோசகரான ஃபிரெட்ரிக் ராஸ் அந்த படங்கள் பகுப்பாய்வை உறுதிப்படுத்தி இருக்கிறார். படங்களின் மீதான பகுப்பாய்வை உறுதிப்படுத்தி இருக்கிறார். குண்டு பூமிக்கு அடியில் வெடித்ததாக தெரிகிறது என்று அவர் கூறினார். போரின் முதல் நாளிலே தெற்கு ஈரானில் உள்ள ஒரு பெண்கள் பள்ளியின் மீது நடத்தப்பட்ட கொடுமையான தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க ராணுவம் கடுமையான விசாரணைக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆனால் அவர்களை விசாரித்து அவர்களை தண்டனை வழங்குவார்களா என்பது பெரும் கேள்வி. ஈரானுடனான போரின் ஆரம்ப நாளில் மினாஃபில் நடந்த கொடிய தாக்குதலுக்கு அமெரிக்க படைகளே காரணமாக இருக்கும் என்று ஆரம்ப கட்ட உள் இராணுவ விசாரணை காட்டியதாக மார்ச் 5 அன்று ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டது. இந்த தாக்குதலில் 175க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் ஆசிரியர்களும் கொல்லப்பட்டதாக ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். 1991 ஈராக்கில் தவறுதலாக ஒரு தங்குமிடத்தின் மீது குண்டு வீசி 400க்கும் மேற்பட்ட பொதுமக்களை கொன்றதற்கு பிறகு அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய பொதுமக்கள் உயிரிழப்பு சம்பவம் இதுவாக இருக்கும் என்று சட்டத்தரணிகள் சொல்கின்றார்கள். ஈரானிய பள்ளிக்கூடத்தின் மீது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் காப்பகப்படுத்தப்பட்ட பிரதிகள், அந்த பள்ளி ஈரானின் உச்ச தலைவருக்கு கட்டுப்பட்ட இராணுவ படையான இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையால் இயக்கப்படும் ஒரு வளாகத்துக்கு அருகில் அமைந்துள்ளது என்று காட்டுவதாக அமெரிக்கா இப்பொழுது குற்றம் சாட்டுகிறது. ஆனாலும் குழந்தைகளை அவர்கள் கொண்டு விட்டார்கள். ஈரானிய அதிகாரிகள் இந்த பள்ளிக்கூடத்தின் மீதான தாக்குதலை ஒரு அமெரிக்க போர்க்குற்றம் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.
அமெரிக்கா ஒருபோதும் வேண்டுமென்றே பொதுமக்களை குறிவைப்பதில்லை என்று அமெரிக்கா சொல்கிறது. கிறிஸ்டன் கிலிபிரான் தலைமையிலான ஜனநாயக கட்சி செனட்டர்கள் முழுமையான ராணுவ விசாரணையின் கண்டுபிடிப்புகளை வெளியிடுமாறு ட்ரம்ப் நிர்வாகத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக 1000 கிலோ, 900 கிலோ, 2000 கிலோ குண்டுகளை வீசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஈரானை வெல்ல முடியாத நிலைமையில் அமெரிக்கா தற்பொழுது இருக்கிறது. மீண்டும் பேச்சுவார்த்தை என்று தற்பொழுது ட்ரம்ப் இதட்டிக் கொண்டிருக்கிறார். என்ன நடைபெற போகிறது என்பதுதான் தற்பொழுது உள்ள கேள்வி. மற்றும் ஒரு காணொளியில் நாம் சந்திப்போம் நண்பர்களே.